இப்போ நீங்கள் பார்க்குற பைக் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 2.2 அப்படிங்கிற ஒரு பைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எவ்வளோ பைக் லான்ச் ஆனாலும் ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமாக அவங்க எது மாடலும் மாற்றாமல் அதுலேயே அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதில் பார்க்க போகிற பைக் தான் i3s ப்ராசஸில் இருக்க ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் பார்க்க போகிறோம். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 97.2 cc. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 65 கண்டிப்பாக அதில் கிடைக்கும். 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட்லாம்ப் பாருங்கள், ஹாலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ வர 2.0 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்இடி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதோட பேக் டைல் பாருங்கள், ஹாலோஜன் டைல் லைட் தான். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 mm. அண்டு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.8 லிட்டரு. ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 94,000 வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஆனலாக் கொடுத்துருக்காங்க. அண்டு இவங்க பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா 1624 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, இதுதான் i3 ப்ராசஸ். இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு பைக் ஐடியில் இருக்கும் போதே நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். அண்டு ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஜெக்டர் டைப் தான். சாவி போட்டோன்னே அந்த பம்பு சவுண்டு ஆன் ஆகுறது வந்து தெரியும். இந்த இன்ஜெக்டர் பைக்கில் இங்கே ஒரு சவுண்டு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸ்டாண்டை எடுத்ததுக்கப்புறம் தான் வண்டி கியர் போட்டால் மூவ் ஆகும். i3 ப்ராசஸ் பார்த்துக்கோங்க, ஆஃபில் இருக்குது, இங்கிட்டு வச்சுருக்கோம். இப்போ வண்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா i3 ப்ராசஸை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே இங்கே வந்து ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் i3 ப்ராசஸ் இருக்குல்ல, லைட்டு ஆன் ஆகும். இது வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம டிராஃபிக் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நிற்போம்ல, நியூட்ரலில் போட்டு நிற்போம்ல, அந்த டைமில் நீங்கள் இதை வந்து எப்பயுமே நீங்கள் எனேபிள் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய இடத்துல போவோம், ஆஃப் பண்ணிட்டு நம்ம நிற்போம். அண்ட் வந்து டிராஃபிக் டைமில் நம்ம உள்ளே இருப்போம். அப்போதைக்கு வண்டியை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது மாதிரி வண்டி ஆஃப் ஆயிரும். அந்த டைமில் ஜஸ்ட் வெறும் கிளச்சை பிடிச்சா போதும், வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நம்ம அப்படியே மூவ் ஆகி போயிடலாம். சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டுக்கலாம். இது மாதிரி மோர் ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு பைக்கை நான் ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.